கடலூர் மாவட்டம் கொத்தட்டை கிராமத்தில் கடந்த முறை நம்ம போயிருந்தபோது நிலமீட்பு போராட்டம் முடிஞ்சிருந்தது. இருளர் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் கொண்டாட்டம்? என்ன நடந்திருக்கு இந்த ஊரில்? சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட இருளர் மக்களோட நிலத்தை மீட்ட பிரச்சனை சிபிஎம் தலையீடு மூலமாக வெற்றி பெற்றதை அடுத்து இந்த இடத்துல அவங்க விரும்பின வீடு இப்போ வந்திருக்கு. அரசு உதவியோட தலா 4.16 லட்சம் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக 4 வீடுகள் இப்போ கட்டப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்தடுத்த வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாரு தோழர் ரமேஷ் பாபு. 2020 ஆரம்பித்த பணி இது. 2020களில் வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அங்கே வந்தோம். வந்த பின்பு தான் இந்த நம்ம ஒரு நிவாரண பணிக்காக வந்திருந்தோம். அப்போ தான் அந்த வாய்க்காமேட்டில் அவங்க வீடு இருந்துச்சு. அப்போ நமக்கு இந்த இடம் அவங்களுக்கு தெரியாது. மழை பெஞ்சு வெள்ளத்தில் இருந்தோம் நாங்கள் தண்ணியில். அப்போ என்னன்னா ரமேஷ் பாபு வந்தார். அவர் எங்களுக்கு இந்த கட்சின்னு எங்களுக்கு தெரியாது, இதில் கம்யூனிஸ்டிங் கட்சி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அவங்களும் யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் வந்தாங்க. நிறுவனம் உதவி பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம், எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், எங்களுக்காக யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களுக்குன்னு பேசவும் வர மாட்டேங்கிறாங்க, ஏதாவது ஒன்றுன்னா நாங்களே தான் போய் பார்த்துக்கணும், குழந்தைக்கு உடம்பு சரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு பெரியவங்க, இவன் வேட்டைக்காரன் தானே, பழங்குடி தானே, இவனா என்னத்துக்கு கவனிக்கணும்னு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இடம் இருந்ததுன்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் இந்த இடம் எங்கள் இடம்னே. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது. அது புறம்போக்கிட்டு தான் எங்களுக்கு அங்கே கட்டி கொடுத்துட்டாங்க வீடு. அவங்க வந்து தான் காலி பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது மழை காலத்தில் நிறுவனம் கொடுக்கறதுக்காக வரும்போது தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்கள் இடமே இது தான் எங்கள் தோழர் தான் காமிச்சு விட்டாங்க. அவங்க மூலியமாக தான் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிது. இந்த 3 வருஷத்தில் வந்துட்டு தோழர் நம்மளுக்கு நிலம் வந்து எல்லாமே அளந்து கொடுத்துட்டாங்க, எல்லாமே போயிடுச்சு, ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே வந்து ஆக்கிரமிச்சிருந்துருக்காங்க இந்த நிலத்துக்காரங்க. நம்மளுக்கு இங்கே ஆப்போசிட்டில் வீடு இருக்குது, வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்மளோட முழு நிலம் வந்துட்டு நம்மளோட லொக்கேஷனு மேப்பு எல்லாமே வந்து நம்ம இங்கே தான் குறிக்குது. அது வந்து இந்த 2 நிலத்துக்காரங்க வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம மீட்டு எடுத்து இந்த இதான் நம்மளுக்கு வந்து இந்த நிலத்தை வந்து பட்டா அளந்து கொடுத்தாங்க. அளந்து கொடுத்தது வந்துட்டு அதுலேயும் வந்து ஒரு துணிச்சலாக வந்துட்டு அங்கே 2 இருக்கிற அந்த நிலத்துக்காரங்க வந்துட்டு இருக்கிற கல் நாளங்களை பிடுங்கி கீழே போட்டது. இதை வந்து கொஞ்சம் பேர் ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து வந்து ஒரு மூவ்மெண்ட் நம்ம பண்ணோம், அதுக்கு போராட்டம் பண்ணோம். அதுக்கு பிறகு பழங்குடி மக்களுக்கான ஒரு சங்கம் கடலூர் மாவட்டத்தில், அதுக்கும் செங்கொடி இயக்கம் தான், சிபிஎம் தான் அதற்கான முன்முயற்சிகளை எடுத்தது. மாவட்டம் முழுக்கல இருந்து ஒரு 500 பேர் பழங்குடி மக்கள் கலந்து கொண்ட ரொம்ப எழுச்சியான மாநாடா நடந்தது. அப்போ இங்க கொத்தட்டையில இருக்கக்கூடிய செங்கொடி நகர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து கூடுதல் நம்பிக்கையை கொடுத்தது. நம்ம மட்டும் தனியா இல்ல, இந்த மாவட்டம் முழுக்க ஒரு 500 பேர் இந்த மாநாட்டுல பங்கெடுத்திருக்காங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தா நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் அப்படின்னு ஒரு புதிய நம்பிக்கையும் அவங்களுக்கு கிடைச்சது. ஓலக்குடிசையில் எப்போ வேணால் விரட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு தங்களோட சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பின்னாடி சொல்ல முடியாத போராட்டமும் விடாப்பிடியான உறுதியும் இருக்கு. முன்னாடி எப்படி போகணுன்னா, ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு மழை காலத்தில் போகணுன்னா போய் சொல்கிறதுக்கு அப்பா அம்மாலாம் எப்படின்னா கையை கட்டிட்டு தான் நிற்பாங்க. ஐயா எங்களுக்கு வந்து பாருங்கள், பிள்ளைங்கெல்லாம் பட்டினியாக கிடக்குது, சாப்பிட்றதுக்கு எதுவும் உணவு இல்லைன்னு சொன்னால் கூட எப்படி போகணுன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்களாடா அதை வச்சு பார்த்துக்குங்க இன்னும் சொல்லுவாங்க. ஏதோ 1 படி அரிசி 2 படி அரிசி கொடுத்தா அனுப்புவாங்க, அவ்வளோதான். அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதான் கொடுப்பாங்க, எங்களை எதுவுமே கவனிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு போகிற இடத்துக்கு போனால் எங்களுக்கு ஒன்றும் புரியல, இது எப்படி நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 எங்களுக்கு ரமேஷ் பாபு ரொம்ப தைரியத்தை கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தரேன்னு முயற்சி பண்ணி எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தின் விளைவாக இந்த 1.5 ஏக்கர் நிலத்தை நம்ம வந்து மீட்டிருக்கோம். உண்மையாக அப்போ இருந்த மதுபால் ஐஏஎஸ் அதிகாரி தான் உண்மையில் அவருக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். அவர் தான் வந்து சர்டிஃபிகேட்டும் அவர் தான் கொடுத்தாரு, இந்த நிலத்தை மீட்டு வேலை தான் பண்ணார். மீட்டு பின்பு இங்கே வந்து வீடு கட்டுறதுக்கான சோர்ஸ் அவங்ககிட்ட கிடையாது. ஆனால் எல்லாமே ரொம்ப சாதாரண வேலைக்கு போகிற சாதாரண கூலி தொழிலாளிகள் தான். அப்புறம் திருப்பி அந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து கடலூருக்கு வந்தார், பிடியாக வந்தார். அப்புறம் அவர்கிட்ட திருப்பி சொன்னப்போ ஸ்பெஷல் ஸ்கீமில் போட்டு இந்த 4 வீட்டை வந்து நீங்கள் கொடுத்துருக்காருன்றது தான். ஸோ இந்த 4 வீடு கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ராசஸில் இந்த 3 வருஷத்தில் கட்டி இன்றைக்கி வந்து குடி போயிருக்காங்க தான். கலெக்டர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு, 4,62,000 நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இது பண்ணிக்கலாம், நீங்களே வந்து ஆள் வச்சு கட்டிக்கலாம், இல்லை வந்து ஒரு கான்ட்ராக்ட் யாராவது என்ஜினியர் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு எங்களோட விஷயம் சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு சஜெக்ஷன் சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம சைட்லேருந்து யாருமே இல்லை, ஏன்னா எங்கள் சைடில் யாரும் இங்கே கொத்தனார் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, நம்ம வந்து இங்கே வேட்டைக்கு அந்த இது போகிறது தான் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து நம்ம கட்சி மார்க்சிஸ்ட் எஸ்சி ரமேஷ் தோழர் இருக்கார் பாருங்க,
தோழர் நீங்களே ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் தோழர், யாராவது இன்ஜினியர் நல்ல ஒரு இன்ஜினியரை நம்ம கட்டணும் தோழர் அப்படின்னு சொல்லுங்கள் தோழர் அப்படின்னு கேட்டபோது அவர் வந்துட்டு சரி ராஷ்னா நான் ஒரு 1 வீக்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இப்போல. அதே மாதிரி இந்த ஒரு 2 வருஷத்துலேயும் எங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க. கட்டி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி சொல்லணும்னு தெரியல. எங்களுக்கு இந்த வீடெலாம் கிடைக்குமா, இந்த இந்த கல் வீட்டுக்கு நம்ம போவோமான ஒரு கனவு உலகத்தில் இருக்குது. அது நேர்மையானது எங்களுடைய சிபிஎம் தான். இல்லைன்னா எங்களுக்கு கிடச்சிக்க தோழவர்னா இன்ன வரைக்கும் அங்கேயே தான் கடந்திருப்போம். இந்த இடமும் எங்களுக்கு வீடும் கிடச்சிருக்காது, வேறு எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடச்சிருக்காது. அனாதையாக தான் எல்லாம் கடந்திருப்போம். யாரும் எதுனே கவனிச்சிருக்கே மாட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சாத்தியமே ஆகாது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்திருந்தா நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்க முடியாது, சாதிச்சிருக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு குருன்னு சொல்லலாம், இல்லை ஒரு தெய்வம் கூட சொல்லலாம். இது இல்லைன்னா ஏன்னா இவங்களாம் எங்களுக்கு ஒரு அதிசயம் தானே. ஏன்னா இந்த ஒரு கிராமத்துக்குள்ளே நாங்கள் வெளியே வந்து எங்களோட பிரச்சனைகளை சொல்கிறது அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் எங்களுக்கு அது நாங்கள் பெருமையாக தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட கம்யூனிஸ்ட் கட்சியில் போனதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட வீடே கட்டி கொடுத்துறாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேனா எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, செங்கொடி இயக்கத்துக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இப்படி ஒரு இடத்துல அவர்களை வீடு கட்டி உட்கார வைக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மட்டும் கிடையாது, ஒரு எம்பவர் வந்திருக்கு அவங்ககிட்ட. என்னென்னா அவங்க என்ன இப்போ இதுக்கு மாடிப்படி கட்ட காசு பத்தலை. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஊரை நாங்கள் மாடியிலேருந்து பார்க்கணுன்னு அவங்க ஒரு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம அதையும் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அந்த மாடிப்படி கட்டி இந்த மக்கள் அந்த மாடியிலிருந்து ஊரை பார்க்க வைக்கிறது தான் எங்களுடைய கனவாக இருக்குது. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு தான் செங்கொடி இயக்கம் போராட்டிருக்கு என்பது தான். இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்ததுனால தான் இந்த பண்பு வந்தது. நான் ஒரு ஆட்டோ டிரைவர். என்னோட பணிகளுக்கு இடையில் இந்த வேலையும் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தணும். இந்த கட்சியும் இங்கே இருக்கிற ஒன்றிய குழு தோழர்களும் எல்லாரும் சேர்ந்து கவனம் செலுத்தணும். எனக்கு மாடி வீடு இல்லை முதல்ல. அதில் என்னென்னா எனக்கே நான் இன்னும் மாடி வீடு இல்லை. ஏன்னா ஒரு சின்ன இடம் இருக்குது, அதில் ஷீட் போட்ட வீடு தான். அதில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாலும் கட்சி இயக்கம் என்ன சொல்லுதோ அதில் என்ன எப்போ பயணிக்கிறோமோ அடுத்தவர்களை கீழே இருக்கிறவங்கள மேலே கொண்டு வரணும். வர்க்க அடிப்படையில் இயக்கம் சொல்லி கொடுத்ததை இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறோம், அதுக்கு மேலும் கடைப்பிடிப்போம். இன்னும் இருக்கிற மக்களை மேலே கொண்டு வரதுக்கான அவர்களுக்கான அரசியல் புரிதலை தெரியப்படுத்துவதற்கான அனைத்து வேலையும் இந்த பகுதி ஒன்றியத்தில் இங்கே இருக்கிற கட்சி தோழர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்த செய்வோம். இவங்களுடைய போராட்டம் வெறும் வீடு வேணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. எங்களுக்கு கல்வி வேணும், மரியாதை வேணும், எங்கள் தலைமுறை இந்த சமூகத்தில் சரிக்கு சமமாக நடத்தப்படணும் அப்படின்னு ஒரே குரலில் சொல்கிறாங்க. சாதி சான்றிதழ் கேட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின போராட்டத்தில் முதல் முறையாக 120 பேருக்கு சாதி சான்றிதழ் கிடைச்சதை ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இதில் மகிழ்ச்சிகரமான முன்னேற்றம் என்ன அப்படின்னா, போராடி கிடைச்ச சாதி சான்றிதழ் மூலமாக இன்னைக்கு இந்த மண்ணில் இருந்து சங்கீதா அப்படிங்கிற ஒரு பெண் நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க. வேட்டையாடுதல் சமூகத்திலிருந்து இன்னைக்கு படித்து வேலைக்கு போகிற ஒரு தலைமுறை மாற்றம் இங்கே நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? படிக்கிறது தான் எங்களுடைய வேலை. ஏன்னா எனக்கு படிப்பு தான் முக்கியம். இந்த படிப்பு இருந்தால் தான் நம்ம வெளியே வர முடியும். ஏன்னா எங்களுடைய அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் நாங்கள்லாம் பெரிய ஆள் கிடையாது. இந்த படிப்பை வச்சு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு தான். ஏன்னா எனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கிடைக்க இல்லை. ஏன்னா நான் தனியாக எங்கள் அப்பா கேட்டதுக்கு ஒரு பலாமுறையும் மணியாக சந்தித்தோம், நானும் பலாமுறையும் சந்தித்தோம், கலெக்டர்கிட்ட போய் கொடுத்தோம். அதுவும் எங்களுக்கு அது ரெக்கார்டு எடுத்து போட்டு ரொம்ப மனவேதனை. நான் ரொம்பவே கட்டேன். அதை நான் சரி எனக்குன்னு ஒரு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பலம் வேணும். அது இல்லாமல் நம்ம இப்படியே படிக்காமல் இருந்தால் நம்மளும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே அமைங்கிடுமே. அதனால் நம்ம மேற்கொண்டு நம்மளை முடிச்சுக்கணும், கொள்ளணும். நம்மளுக்கு தோழரை பார்த்து எங்களுக்கு இது. ஏன்னா நான் அப்போது +1 +2 சேரவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாப்பா அது பார்த்தீங்கல்ல, இந்த நர்ஸ் பாப்பா சங்கீதா பாப்பாவை படிக்காமல் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன் என்னன்னு கேட்கும்போது சர்டிஃபிகேட் இல்லைக்கா அப்படின்னாங்க. அப்போது நம்மளும் அலைஞ்சிட்டு தான் கிடக்குறோம். சரி அந்த பிள்ளைங்க பார்ப்போம் சரி அப்படின்னு பார்த்தா தெரு ஃபுல்லாக இல்லைன்னு ஒரு வார்த்தை வருது. இப்போது நான் சாதா ஒரு ரஞ்சிதாவாக தான் இருந்தேன் இந்த எல்லைக்குள்ளே. அதுக்கப்புறம் எங்கள் தோழருக்கு மூலியம் ஒவ்வொரு என்னுடைய திறமையில பார்த்து தோழர்களாக ஆக்கிட்டாங்க. இந்த உரிமை இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எதிர்த்து பேசலாம். உங்களோட மார்க்சிஸ்ட் கட்சி நிற்கும் எப்பயும். நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் உரிமையை கேட்குறதுக்கு எங்கேயும் தயங்காதீங்க. உங்கள் உரிமையை கேட்கும்போது அதில் எந்த பாதிப்பு வந்தாலும் மார்க்சிஸ்ட் கட்சி இங்கே வாங்க, கட்சி அலுவலகத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களோட நிற்போம் அப்படின்றது துணிச்சலை கொடுக்குறோம். எல்லாரும் இந்த மாரி இருக்காங்க, நம்மளும் படிக்கணுமே, படித்து எல்லாருமாரி கொஞ்சம் பெரிய ஆளாக ஆகணும்னு ஒரு காரணத்தால் தான் நான் இந்த மாரி படிக்க தொடங்கினேன். இல்லைனா அவங்கள மாரியே இருக்கிற மாரி தான் நான் இருந்துட்டு போயிருப்பேன்ல.
எனக்கும் சில ஆள் மாரி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால தான் நான் எனக்கு இந்த கோட்ஸு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப ஆசை. அதனால தான் இந்த கோட்ஸு. ஒரு நர்ஸ் அல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படித்தவர்களாக நல்ல வேலையில் இருப்பவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கு. ஒரு சான்றிதழ் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த சான்றிதழ் ஒரு 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 சமூகத்தின் தலையெழுத்தை மாற்றுறதுக்குல்ல. இன்றைக்கி கூட இந்த டிஸ்ட்ரிக்டில் ஆந்திராபாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க, நாங்கள் இதில் இங்கே இல்லை, பழங்குடி மக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த மாவட்டத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ அதான் இயல்பாக இருக்கிற விஷயம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சதுனால இந்த ஊரில் ஒரு பொண்ணு படித்ததில்லை, பல பேர் படிக்கிறாங்க, இன்னும் பல கிராமத்தில் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரைப் வந்து படித்து ஒரு அதிகார மட்டத்துக்கு போகிறப்ப இருக்கிற எம்பவர்மெண்ட் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த ப்ராசஸில் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்பது தான். நான் மட்டும் இல்லை, நம்முடைய தோழர்கள் செங்கொடி இயக்கம் இந்த கட்சியில் இங்கே இருக்க எல்லா தோழர்களும் கூட இருந்து போராடுறாங்க என்பதுதான் முக்கியமானது. எல்லாம் மாறும் அப்படின்னாரு மார்க்ஸ். அது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, அறிவியல். கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் கொத்தட்ட கிராமத்தை இன்னைக்கு செங்குடி நகராக மாற்றியிருக்கு. இவ்வளவு நாள் இந்த ஜனம் பட்ட அவஸ்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. நான் ஃபஸ்ட்டு இவங்களை எடுத்து ஒரு போராட்டத்துக்கு கூட்டப்ப எந்த ஆண்களும் வரல போராட்டத்துக்கு. பெண்கள் தான் ஒரு 10-15 பேர் வந்தாங்க. ரொம்ப நாளாக வந்து ஏன் வரேன்னு கேட்டதும் சொன்னால், இல்லை போலீஸை பார்த்தா அவங்க பயப்படுவாங்க சார்ன்னு தான் சொன்னாங்க. அப்போ பயப்படுவாங்க சார்னாங்க. இல்லை நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம எடுத்து இப்போ என்ன பெரிய விஷயம்னா, இங்கே எம்பவர்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதுக்காக மட்டும் அவங்க இல்லை, விலைவாசி உயர்வு போராட்டத்துக்காக வந்திருக்காங்க. இங்கே வந்து இந்த நால்வழிச்சாலையில் வந்து அதிகம் பாதிக்கப்படுறது வந்து வன்னியன மக்கள் தான். அவங்களுக்காக போராடி ஜெயிலுக்கு வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்து நிலமே கிடையாது, இவங்களுக்கு நிலத்தை அவங்க கொடுக்கல. ஆனால் அவங்க நிலத்துக்கு நகாய் பணம் தரலன்னு ஒரு கட்சி ஒரு போராட்டம் அறிவிச்சதுனால அந்த ஸ்ட்ரகிளில் கலந்துக்கிட்டு இவங்க உட்காந்ததை பார்த்து அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. இவங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தை மதிச்சதே கிடையாதுங்க, ஆனால் எங்களுக்காக ஜெயிலில் உட்காந்து ஒன் டே உட்காராங்கன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாராட்டி பேசுறது, இந்த மாதிரி வந்து சமூகத்தில் அவங்க இன்ட்ராக்ட் பண்ண தான் அவங்களுக்கு எம்பவர்மெண்ட் வந்தது என்பது தான். இன்றைக்கி இங்கே இருக்கிற ஆண்கள் வந்து இப்போ எந்த பிரச்சனையும் முன்னிருந்து நிற்கிறாங்க அப்படின்னா செங்கொடி இயக்கம் கொடுத்த தைரியம் தான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ வந்து எம்பவர்மெண்ட் வர்றது என்பது ஏதோ ஒரு போராட்டத்தில் மட்டும் கிடையாது. இந்த போராட்டத்தை தாண்டி அவங்க பொது போராட்டம் நிறையா வந்திருக்காங்க என்பது தான் முக்கியமானது. எங்களுக்காக தோழர்கள் வந்து ஜாதி மதம் இல்லாத இருந்து எங்களுக்காக ஒரு நாள் இருந்தோம், 2 நாள் இருந்தோம், எங்களுக்காக அந்த ஒரு நிமிஷம் 1 ஹவர் 2 மணி நேரம் உட்காந்து எங்களுக்காக போராட்டம் பண்ணாங்க இல்லையா. இப்போ அந்த தோழர்களுக்கு எல்லாரோடைய மனிதர்களை அவங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கணுன்னா அப்போ நாங்களும் எங்களோட சார்பாக நாங்கள் ஒரு குரல் கொடுக்கணும் தான் நாங்கள் வெளியே எதை போவோம். நாங்கள் வந்து எந்த தோழர் இவங்களும் அவங்களும் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்கள் ஊர் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எங்களை அழைப்பு வந்தால் நாங்கள் போவோம். மக்கள் என்னன்னா வெளியே வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட மக்கள் நாங்கள் சொல்லி பல போராட்ட இடத்துல இட்டுட்டு போய் காமிச்சு பல ஊர்களை இட்டுட்டு போய் போராட்டம் பண்ணி அந்த மக்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்க அதெல்லாம் வெளிப்படையாக அவங்க பார்க்க, அதுக்கப்புறம் நேரடியாக பார்க்க கொள்ள அதெல்லாம் பார்த்து எங்கள் மக்கள் ரொம்பவே தெளிவாகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி எங்களுடைய கட்சிக்காக நாங்கள் மக்கள் பல பிரச்சனைகளோடு சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராகணும். இதுக்காக ஜெயிலுக்கு கூட போனாங்க, நாங்கள்லாம் போனோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு கலெக்டர் மூலிமா எங்களுக்கு இடமும் அலாட் பண்ணாங்க. ஒரு டைமில் உங்கள் ஊருக்குள்ளலாம் போகவே முடியாது, ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வாமா போமான்ற அளவுக்கு அந்த அன்பு வந்திருக்கு இல்லையா, அது வந்து மிக முக்கியமான சேஞ்சாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து நிலம் சார்ந்த போராட்டத்தில், உரிமை சார்ந்த போராட்டத்தில் எல்லாம் ஈடுபடுறப்ப இந்த மாதிரி விஷயங்கள் உடைய என்பது தான். அதுக்கப்புறம் நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தோழர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு தெகிர்த்தே கொடுத்ததுன்னா செங்கோடி தான் நான் சொல்ல முடியும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே கிடச்சி. ஜாய் சர்டிஃபிகேட் கிடைச்சது, பட்டா கிடச்சிது, இப்போ வீடும் கிடச்சிருக்கு. பசங்க எல்லாருக்குமே ஸ்கூலில் இப்போ சர்டிஃபிகேட் இருக்குன்ற ஒரு அர்த்தத்தோட பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. அது எங்களுக்கு செங்கோடி இருக்கு. இது ஏதோ நம்ம மேல இருந்து நம்ம ஜஸ்ட் உதவி செய்யறோம் அவங்க வராங்கங்கிறது கிடையாது. அவர்கள் அணிதிரட்டப்பட்டு அவர்கள் உணர்வை பெற்று போராட்டம் தான் நமக்கு தீர்வுங்கிற அந்த முயற்சியோட அவங்க காலடி எடுத்து வைக்கும் போதுதான் மாற்றங்கள் வருது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கொத்தட்டை. எங்களுக்கு இப்போ அப்போ இருந்ததோட எங்களுக்கு எதுவும் தெரியாமல் கடந்துட்டோம். ஆனால் இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தோட எதிர்த்து நிற்கிறோம், போராட்டத்துக்கு போகிறோம். ஏன்னா எங்களை பார்த்து இப்போ எல்லாம் தேடிட்டானுவோட ஆகணுவோம், இப்போ அதுக்காக போயிட்டானோ. ஆமாம், எல்லாருமே ஊருக்குள்ளே அப்படி தான் இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் போனதுக்கு அப்புறம் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறானோ, அவனு தான் பெரிய ஆளு மாரி போகிறானோன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த செங்கோடி தான் எங்களுக்கு உதவி செஞ்சு, கம்யூனிஸ்ட் கட்சி தான் எங்களுக்கு கை கொடுத்துருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். மக்களே, நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் மக்கள் வந்து இன்னமும் பல இடத்துல வந்து கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த பேட்டி மூலிமாவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவு இருக்கும். நீங்கள் வெளியே வரணும்.
இப்போது இதெல்லாம் சாத்தியமாகணுதுன்னா எங்களுடைய பெரிய டீமை கம்யூனிஸ்டால தான் நாங்கள் வந்தோம். அதேமாரி நீங்களும் வெளியே வரணும். அந்தந்த குண்டு குழியில் இருக்கிற மக்கள், எங்கள் கண்ணுக்கு தெரியாத மக்கள் நீங்கள் வெளியே வரணும். நீங்கள் வந்து செங்கோடி இயக்கம் மாதிரி இயக்கத்தில் நான் இல்லைன்னா நான் இவங்களோட பயணிச்சிருப்பேன் எனக்கு தெரியாது. உண்மையிலேயே நான் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இந்த டீமோட நம்ம மக்களோட நான் பழகிறப்போ எனக்கு என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் உண்மையான அன்போடு போய் மக்களை அணுகுனீங்க, அவங்க இஷ்யூக்காக நின்னீங்கன்னா அவங்க உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க. இன்றைக்கி இந்த ஊர் மக்கள் போய் பல ஊரில் இருக்க கிராம மக்கள்கிட்ட வந்து நீங்கள் செங்கோடி இயக்கத்துக்கு வாங்க, இவங்க தான் நமக்கு வந்து நிரந்தரமாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்கன்றது ரொம்ப முக்கியமானது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை பணபலத்தையோ அதிகார பலத்தையோ ஆள் பலத்தையோ சாதி மதம் என்கிற விஷயங்களையோ பயன்படுத்தி அவர்கள் செயல்படுவது கிடையாது. மக்களுடைய நலன் அதுதான் வந்து ஆகப்பெரிய முக்கியமாக நாங்கள் கடைபிடிக்கிற அரசியலின் மைய புள்ளியாக நாங்கள் மக்களுடைய நலனைத்தான் வைத்திருக்கிறோம்.